நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கும் மேலே கண்டினியூஸாக பேக்கரி கன்ஃபெக்ஷனரி ரெசிபீஸாக நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சேஞ்சுக்காக இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் ரெசிபி செய்ய போகிறோம். குக்கிங் ரெசிபினா ஜஸ்ட் எது வேணா அப்படின்னு இல்லை. இந்த வீடியோவில் வந்து நாம் ஃபியூஷன் குசின் செய்ய போகிறோம். ஃபியூஷன் குசின் அப்படின்னா வேறு வேறு நாட்டோட குசின்ஸை வந்து ஜாயின் பண்ணி ஒரு அமேசிங் டிஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபியூஷன் குசின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நாம் ஃப்ரெஞ்சு குசினையும் மெக்சிகன் குசினையும் எடுத்துகிட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டிஷ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் டெக்ஸ்மெக்ஸ் கிரப் ஆக்ராட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்மெக்ஸ் அப்படின்றது அந்த டெக்சாஸ் மெக்சிகோ அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனை குறிக்கிறது. மோஸ்ட்லி அந்த மெக்சிகோவில் பண்ணுற அந்த ஸ்பைசஸ், அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே அந்த டெக்சாஸ் பார்டரில் இருக்கிறதுலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை தான் டெக்ஸ்மெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரப் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சு பேன்கேக். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் குசின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்மெக்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 10 வெள்ளைப்பூடு பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் இருக்குது, அதை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்றேன். வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் அதே அளவு கேப்சிகம் சேர்த்துருங்க. இப்போ இதையும் இன்னொரு நிமிஷம் குக் பண்ணுங்கள். கேப்சிகம் கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. தக்காளி வந்து அந்த விதை பகுதியை எடுத்துட்டு அந்த தோல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணியிருப்பேன். நம்ம இந்தியன் குக்கிங்கில் வர மாதிரி ரொம்ப மசாலாவாக ரொம்ப டார்க் கலருக்கெலாம் இதில் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் நேரம் தக்காளியை குக் பண்ணதுக்கப்புறம் பேப்ரிக்கா பவுடர் இருந்தால் சேர்க்கலாம், இல்லை சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்றேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை குக் பண்ணிகிட்டே இருங்க. மிதமான சூட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபில்லிங் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்றேன். ஸ்வீட் கார்ன் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணிங்கன்னா போதும். உப்பு போதுமா என்ன அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்மெக்ஸ் ஸ்வீட் கார்ன் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒயிட் சாஸ் அப்படின்ட்டு ஜெனரிக்காக சொல்லப்படுற பெஷமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராமுக்கு பட்டர் சேர்த்துருங்க. முதல்ல இந்த பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பெஷமல் சாஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த வீடியோவில் வந்து இதை கொஞ்சம் சுருக்கமாக காட்டிடுறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 50 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இந்த மைதா குக் ஆகிற வரைக்கும் இந்த ரெண்டையுமே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மைதாவை பட்டரோட சேர்த்து குக் பண்ணுறப்போ அது கலர் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு பேர் வந்து ஒயிட் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. மைதா குக் ஆகி அதோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் இப்போ பால் வந்து ஒரேடியாக சேர்க்காம 1/2 லிட்டர் பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், இல்லைனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ 500 மில்லி பாலும் இதில் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இது ஜஸ்ட் ஒரு கொதிக்கிறதுக்கு வந்தவுடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிரும். ரொம்ப ஓவராக திக் பண்ணிட வேண்டாம். அத்தன்டிக்காக பெஷமல் சாஸ் செய்கிறப்போ அதில் வந்து க்ளவுட்டுன்னு சொல்லிட்டு ஆனியனில் வந்து கிராம்பை குத்திட்டு அதை மில்க் பாயில் பண்ணுறப்ப சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல. ஃபினிஷ் பண்ணுறப்போ நட்மெக்கு கூட கொஞ்சம் கிரேட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு நம்ம பெஷமல் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மூணாவதாக கிரெப்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃப்ரெஞ்ச் பேன்கேக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த கிரெப்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி பவுலில் 90 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு முட்டை, ஒரு 10 கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர், அப்ராக்சிமேட்டாக 150லேருந்து 160 கிராம் பால் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரெப் பேட்டர் செஞ்சிடலாம். லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான கிரெப்ஸ் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த ஃப்ரெஞ்ச் பேன்கேக் செஞ்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. நமக்கு 2 கிரெப்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இந்த சைடில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த பேன் ஃபுல்லாக.
ஒரு க்ரெப் செய்கிறதுக்கு மொத்தமே உங்களுக்கு 10 to 15 செகண்ட்ஸ் தான் தேவைப்படும். அவ்வளோதாங்க, இப்போ க்ரெப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண க்ரெப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி இதை ரோல் பண்ணிடணும். இன்னொன்றும் அதே மாதிரி தான், ஒரு போர்ஷனுக்கு 2 பீஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபில் பண்ண அந்த க்ரெப்ஸை வந்து இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பெஷ்மல் சாஸ், அதை வந்து இது மேலே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு மேலே மொசரலா சீஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. இல்லை பிஸா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அது மேலே ஒரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அவனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற காயில் மட்டும் ஹீட் ஆகிற அந்த செட்டிங்கில் வச்சுருப்பேன். ஸோ இதில் டாப் ஷெல்ஃபில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 minutes தான் ஆகும். மேலே தான் இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஆக்ராட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே இந்த சீஸ் மெல்ட் ஆகி ப்ரௌன் ஆகும் இல்லையா, அதை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதை அப்படியே இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நாச்சோஸு, சிப்ஸு எது வேணுமா வச்சுட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்பு கூட கொடுத்து சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றப்போ டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். இதுதாங்க டெக்ஸ்மெக்ஸ் க்ரெப் ஆக்ராட்டின் அப்படின்றது. இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக இருக்கிற அந்த ஃபில்லிங் கூட அந்த பேன் கேக் வந்து நல்ல பேஸாக இருக்கும். மேலே நாம் போட்டிருக்கிற அந்த பெஷ்மல் சாஸு, சீஸு ஆக்ராட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சேர்த்து ஃப்ளேவரே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சைடில் இந்த மாதிரி கிறிஸ்ப் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். இதெல்லாம் சாஃப்டாக இருக்கிறப்போ இது அந்த கிரன்ச்சியாக இருக்கிறப்போ நல்ல பேலன்ஸ் ஆகும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.